நான் சொல்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ண ரகசியம்தான் இது. ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்ணணும்னா, தேவலோக நேரம்ன்றது முதல்ல அதோட பேர். இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா, எல்லாம் நைட் அழகாக தூங்குறதுக்கு முன்னாடி டைமிங் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3:30. சப்போஸ் தூங்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தெளிவாகவே சொல்கிறேன், சின்ன வீடியோ ஷார்ட்டாகவே சொல்கிறேன். தூங்காமல் இருந்தால் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தூங்கிட்டீங்க படுக்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா உங்களோட பெட்டில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சாலே குளிச்சிடணும். குளிச்சுட்டு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜ் யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு வயசு கணக்கு கிடையாது, வயதானவங்க கணக்கு கிடையாது, எந்த வயசுனாலும் பண்ணலாம். ஸோ அந்த 2லேருந்து 3:30 மணிக்குள்ளே எந்திரிச்சு சுத்தபத்தமாக ஒரே நிலையை மனசை நிப்பாட்டு, எல்லாமே உடம்பு சுத்தமாக இருக்கணும், உன்னை வயிறும் சுத்தம் பண்ணிவிட்டு உடம்பை சுத்தம் பண்ணிவிட்டு கரெக்டாக உட்காந்து சூரியனை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு அந்த ஒன்றை பயன்படுத்துங்க, நிறைய வேணாம். முதல்ல இது எண்டிங் கடைசியில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு அகல் விளக்கு வாங்கி ஒரு திரியை ஒன்று வாங்கி வச்சுட்டு நல்லெண்ணெய் வாங்கி வச்சுட்டு ஒரே ஒரு திரியை வச்சு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு சூரியனை பார்த்த மாதிரி அந்த விளக்கை எரியணும். நீங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளே பண்ணுங்கள், இண்டிவிஜுவல் ஹவுஸில் பண்ணுங்கள், ஓலை வீட்டில் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் இருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் எல்லா மூலன்னு ஒன்று இருக்குது. ஸோ சூரியனை பார்த்த மாதிரி விளக்க வச்சுட்டு நீங்களும் சூரியனை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு சாட்சகமாக உட்காந்துடணும். உட்காந்துட்டு இந்த பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்களே, இலை இருக்குது இல்லையா, அந்த இலையை எடுத்து உங்களுக்கு என்ன வேணும். இப்போ இந்த வேண்டுதலில் பார்த்திங்கன்னா ஒரு கிழமைக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது இப்போ நிறைய மைத்திரை முகூர்த்தத்துக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா இனிமேல் வாரம் வரும், மாதத்தில் ஒரு நாளும் வரும், 2 நாளாக வரும். இதை சொல்கிறது மட்டும் மக்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா 100% என்கிட்டே வர வேண்டிய வேலை இருக்காது.